அன்பிற்கினிய எனதருமை தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பூமிநாதன் நாடார், காமராஜர் மக்கள் பாதுகாப்பு பேரமைப்பினுடைய மாநில தலைவர். இந்த காணொளி எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறுதலாக உண்மைக்கு புறம்பான பொய் தகவல்களை பரப்பும் தற்குறி நாய், அப்படி தான் சொல்லணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, தற்குறி நாய்களுக்கான பதிவு. நல்லா கேளுங்க. தேசிய தலைவர் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். யார்? சவுத்ரி தேவர்னு ஒருத்தர். அவர் தேவரே இல்லைன்னு சொல்லி அவங்க சமுதாயத்தில் ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் தேவரே இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்க தேவரே சொல்கிறாங்க. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க. இதுதான் வரலாறு. இன்றைக்கு அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் சமுதாயத்தை, அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்களும் சரி, நம்ம நாடாளுமன்றத்தை சேர்ந்தவங்களும் சரி, இன்றைக்கும் பல மாவட்டங்களில் இல்லை அனைத்து மாவட்டங்கள்லையுமே நட்போடு தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். அண்ணன் தம்பியாக தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பழக்கத்துக்கெல்லாம் ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு சண்டை மூட்டுறது மாதிரி இந்த சவுத்ரி தேவர்னு அந்த படத்தில் சில காட்சிகளை வச்சுருக்காரு. அது பொய்யான காட்சிகள் தெரியும். இது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் தெரியும், எல்லாருமே தமிழ் சமுதாயம் அனைவருக்குமே தெரியும் பொய் காட்சிகள் அப்படின்ட்டு. அந்த காட்சிகளை நீக்கணும்னு சொல்லி நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அரியநடர் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்காரு நீதிமன்றத்தில். அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இது ஒரு குணம் இருக்கட்டும். இந்த படம் எடுத்தால் பார்த்தீங்களா தேசிய தலைவர், அந்த படம் எடுத்ததுலேருந்து கண்ட நாய்களும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏதோ கையில் பிடிச்சி கூட மொளை கூட தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தற்கொலை நாய்கள்லாம் வீடியோ போடுது. யாரை பற்றி? நம்ம ஐயாவை பற்றி. கேட்குறதுக்கு நாதி இல்லை, நம்ம சமுதாயத்தில் கேட்குறதுக்கு நாதி இல்லை. என் போன்ற முத்துரமேஷ் போன்ற ஸ்டீபன் போன்ற இந்த கேஎஸ்எம் கார்த்திகேயன், சுதாகர் பாண்டியன், சீனி, இந்த கோயில்படியில் ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு 6-7 பேர் தான் நம்ம கத்திக்கிட்டு இருக்கோமே தவிர இன்னும் ஒரு சில பேர்கள் விட்டுருக்கலாம். அதாவது சாதாரண சங்கங்கள் இன்றைக்கு சமீப காலமாக துவங்கப்பட்டது, 5 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கப்பட்டது, 10 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கப்பட்டது. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி 105 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நாடார் மகாஜன சங்கம் உருவாக்கி. இன்றைக்கு 25 வருஷ காலமாக ஒருத்தர் பொதுச் செயலாளராக இருக்கார். அவருக்கு எப்படி தான் இந்த திங்கிற சோறு உள்ளே போகுதுன்னு தெரியல, எப்படி தான் தூக்கம் வருதுன்னு தெரியல. எனக்கு இந்த 3 நாளாக நிம்மதியாக தூக்கமே இல்லை உறவுகளே, 3 நாளாக நிம்மதியாக தூக்கமே இல்லை. அவ்வளவு மனவேதனை. அந்த அளவுக்கு அந்த ஒருத்தன் பேசியிருக்கான். யார்? அந்த முக்தார் சீனிவாசன், முக்தார் அகமது, மை இண்டியாங்கிற ஒரு சேனலில் அவன் என்ன பேசுகிறான் பார்த்தீங்களா? காமராஜர் ஆட்சி காலத்தில் ஊழல் நடந்ததாமா. அந்த ஊழலுக்காகவே நேரு கூப்பிட்டு பதவி விலக சொல்லி பக்தாசுரத்தை முதலமைச்சராகினாராமா. அது என்ன நடந்ததுங்கிறத நான் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். கேப்லான் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆட்சி காலத்தில் தான் கள்ள நோட்டு அடித்தாங்க. இதை ஏற்றுக்க முடியுமா? இன்னொன்று சொல்கிறார், அவர் ஆட்சி காலத்தில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள தூக்கி விட்டார். அவங்களுக்கு கடத்தலுக்கு உதவினார், பதுக்கலுக்கு உதவினார் அப்படிங்கிற மாதிரி அந்த தற்கொலை நாய் சொல்லியிருக்கு. நம்ம நாடார் சமுதாயனுடைய வளர்ச்சி, பெருந்தலைவருடைய ஆட்சி 1954 தான். அதுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம எங்கேயோ போயிட்டோம். நம்மளுடைய தொழில் நிறுவனங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? 100கணக்கான தொழில் நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஒரு சிலவன்ற மட்டும் என் மனசுக்குள்ளே இருக்குது, தெரிஞ்சது மட்டும் சொல்கிறேன். பெரிஸ் பிஸ்கட்டு, லியோ காப்பி, ஏவிடி தேயிலை, விவிடி தேங்காய், விஎஸ் செல்லம் சோப்பு, ஸ்டாண்டர்டு பட்டாசு, ஐயன் பட்டாசு, இப்படி இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்டது இருக்குது. அது லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் படித்து தான் சொல்லணும். காலிமார்க் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா, காலிமார்க்கு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 அளவுக்கு மருந்து. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் கால் பதிச்சவன் நம்ம நாடார். என்றைக்கு? 100 வருஷத்துக்கு முன்னாடியே. இதெல்லாம் தெரியாத இந்த தற்கொலை நாய் காமராஜருக்கு பின்னாடி தான் நாடர்களே வளர்ந்த மாதிரி சொல்கிறான். இதையும் கேட்டுட்டு நம்ம இன்னும் இருக்கோம், இன்னும் சோறு நின்றுட்டுருக்குறோம். அப்புறம் சொல்கிறான், அவர் அணைக்கட்டெலாம் பெருசாக கட்டலை, 2-3 அணைக்கட்டு தான் கட்டினேன், சின்னதாக கட்டினா அதுவும் ஓட்டை விழுந்துருச்சு. எங்கடா ஓட்டை விழுந்துச்சு? எங்கே ஓட்டை விழுந்துச்சு நீ சொல்லு. உன்னால் ஒரு ஓட்டை நிறுவிடா. அது உன் தலைவன் தற்கொலை தலைவர் இருக்கான் பார்த்தியா, அவன் ஆட்சியில் கட்டின அணைகளில் ஓட்டை விழுந்திருக்கு. இது உண்மை, வரலாறு. இது பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அத்தனை அணை, பரம்பிக்குளம், மேட்டூர் அணை, வைகை, அமராவதி, எத்தனை அணை அவர் கட்டின அணையில் ஏதாவது ஒரு அணை, பரம்பிக்குளம், கேரளா ஆலப்புழா அணை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அணையில் ஒரு ஓட்டையை சொல்லு. சும்மா மைக்கு முன்னாடி இருந்தால் எதை வேணாலும் பேசலாம்னு பேசுகிறியா? உன்னை யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கியோ? ஏண்டா, நாடார் சமுதாயம் எப்பேற்பட்ட சமுதாயம் உனக்கு தெரியுமாடா? உனக்கு வரலாறு தெரியுமா உனக்கு? நாடார் சமுதாயத்தில் எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் வாழ்ந்தாங்கன்னு தெரியுமாடா உனக்கு?
உயிர் தியாகம் எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்கான் தெரியுமாடா சமுதாயத்துக்கு வேண்டி? நாடாருக்காக இல்லைடா, ஒட்டுமொத்த தமிழனுக்காக, ஒட்டுமொத்த இனத்துக்காக உயிரை கொடுத்தவன் எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? அப்பேற்பட்ட ஒரு நாடார் சமுதாயத்தை நீ கொச்சப்படுத்தி பேசுகிற. உனக்கு அந்தளவுக்கு தைரியம் யாரா கொடுத்தது உனக்கு? இப்போ சொல்லிக்கிறேன், இதோட நிறுத்திக்க. உனக்கும் சரி, இந்த முக்தார் அகமதுக்கும் சரி, இந்த சௌத்ரி தேவருக்கும் சரி, 2 பேருக்குமே சொல்கிறேன், இது ஒரு எச்சரிக்கை பதிவாக பதிகிறேன். நீங்கள்லாம் ஏதாவது பண்ணுறதுக்கு தான் அறுவல் எடுப்பீங்க. ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், வெட்டுறதுக்கு தான் அறுவல் எடுப்பீங்க. நாங்கள் அதிலே விளையாண்ட சமுதாயம்டா. எங்கள் சமுதாயம் அதிலே விளையாண்டது. எப்படி தெரியும்? எப்படின்னு தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கு அது கை வந்த கலை. அதை எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். சட்டத்துக்கு புறமா நம்ம போகக்கூடாது. நம்ம சமுதாயத்து மேலே ஒரு மரியாதை இருக்குது. நம்ம அரசாங்கமும் சரி, காவல்துறையும் சரி ஒரு மதிப்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லி தான் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த பொறுமையை மீறி எங்களை கையில் எடுக்க வச்சிடாத. மறுபடியும் சொல்லிக்கிறேன். தேவையில்லாமல் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இன்னொரு சின்ன நாய், தற்கொலை நாய், அவனுக்கு 30 வயசு கூட இருக்கான்னு நினைக்கிறேன், அவன் பேசியிருக்கான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கருவேல மரங்களை நட்டு வச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தையே அழிச்சிட்டாரு. ஏன்டா தற்கொலை நாய், உனக்கு என்னடா தெரியும்? அப்படியே அப்போ பிறந்திருக்க மாட்டான்டா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விறகுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உனக்கு? அன்றைக்கி சிலிண்டர்லாம் கிடையாது. இன்றைக்கி நீ சொகுசாக சிலிண்டர்லாம் வச்சா ஆக்கிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு விறகுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா மக்கள்? அந்த விறகுக்கு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த விதையை தூணார், ஹெலிகாப்டரில் போய் தூணார். அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ சதவீத மக்கள். உனக்கு தெரியுமா? உனக்கு போய் பாடுறா, ராமநாதத்தில் போய் பாடுறா, எத்தனை பேர் அந்த கருவேல மரத்தை வெட்டி விறகு தயாரித்து விற்றுக்கிட்டு இருக்கான்ட்டு. எத்தனை சூளை இருக்குது தெரியுமா உனக்கு? செங்கல் சூளை. இது பூரா அந்த கருவேலங்காட்டில் போய் பார்த்தா தெரியும். போய் பாருங்கடா, முதல்ல போய் பாருங்கடா. அப்பேற்பட்ட ஒரு உத்தம தலைவர். பெத்த தாயை கூட வச்சுக்கிட்டா செலவு வரும்னு சொல்லி பெத்த தாயை கூட வைக்காத ஒரு தலைவன், அப்பளுக்கிட்ட தலைவன். இப்படி சொல்கிறீங்கள, உங்களுக்கெல்லாம் நாக்கு அழுகி போயிடும்டா. உங்களுக்கெல்லாம் நாக்கு அழுகே போயிடும். இருக்காது உங்களுக்கு நாக்கு இருக்காது. பாருங்க, கொஞ்சம் நேரம் பாருங்களேன், இருக்காது. இந்த மாதிரிலாம் அபாண்டமாக போய் சொல்லாதீங்க. அந்த மாதிரி செஞ்ச தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்கானுங்க, அவனுங்களை சொல்லுங்கள், ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அப்பளுக்கிட்ட தலைவரை, உலகம் போற்றும் உத்தம தலைவரை, பிரதமர் பதவியே தன்னை தேடி வந்தப்போ கூட தூக்கி எறிஞ்சிட்டு போனவர். இன்றைக்கி கவுன்சிலர் பதவிக்கு எத்தனை கோடியில் செலவு பண்ணுறீங்க? ஒரு கவுன்சிலர் பதவிக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுறீங்க? அன்றைக்கு அது இருந்ததா? அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி செஞ்சவரை இன்றைக்கு இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. மீண்டும் சொல்லிக்கிறேன், ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன், இதோட நிறுத்திக்கிறேங்க. இல்லை அப்படின்னா நாடார் சமுதாயம் பொறுப்பாகாது. நன்றி.